நம பார்வதீபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேசர் முதுமொழி வெண்பா. பதிவு 38. தலைப்பு ஊழ். இதுக்கு முனிவர் எடுத்திருக்கிற குறள் பேதை படுக்கும் இள ஊழ் அறிவு அகற்றும் ஆகல் ஊழ் ஊற்று கடை அப்படிங்கிறது. இதுக்கு அவர் செய்யுள்ள சொல்கிறாரு, முன்னர் அமன்மதத்து மூண்டு அரசர் பின் சைவம் துண்ணியதும் என் வியப்போ சோமேசா உண்ணுங்கால் பேதை படுக்கும் இளவுள் அறிவு அகற்றும் ஆகல் ஊழ் உற்ற கடை அப்படின்னு சொல்கிறார். ஊழ் அப்படிங்கிறது இருவினை பயன் செய்தவனையே சென்று அடைவதற்கு ஏதுவாகிய நியதி. முற்பிறவிகளில் செய்யப்பட்டதுனால பழையனவாகிய நல்வினை தீவினைகள் எல்லாம் தம்மை செய்த உயிருக்கு தம் பயன்களாகிய இன்பத் துன்பங்களை பிற்பிறப்புகளில் தவறாமல் தரும். நல்வினை தீவினை அப்படிங்கிறது புண்ணிய பாவங்கள். இந்த நல்வினை தீவினைகள்ங்கிறது வினைகள்ங்கிறது சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் அப்படின்னு 3 வகைப்படும். சஞ்சிதம் அப்படிங்கிறது பிறப்பு அனாதியாக வர்றதுனால உயிரால் அளவில்லாமல் செய்து சேர்க்கப்பட்ட வினைகளுடைய பயன்கள். இதுதான் சஞ்சிதம் அப்படின்னு சொல்கிறோம். பிராரத்தம் அப்படிங்கிறது அவற்றுள் இப்போ கொடுத்துருக்கிற உடம்புக்கு முன்னாடி உடம்பு இருந்தப்போ அனுபவிக்கப்பட்டன எல்லாம் ஒளிரதுக்கு எடுத்த உடம்பால் அனுபவிக்கும்படி உள்ள வினை பிராரத்தம். அதாவது இப்போ இந்த பிறப்பில் எந்தெந்த வினைகளை நமக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு ஈசன் கொடுத்து இந்த உயிருக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்காரோ அந்த வினைகள் பிராரத்தம். ஆகாமியம் அப்படிங்கிறது இப்போது புதிதாக தேடிக்கொள்ளப்படுவன. இந்த பிராரத்தம் வினையை கழிக்கும்போது நம்ம எடுக்கிற முயற்சிகளால் அதில் வர்ற வெறுப்புகளால் நம்ம புதிதாக தேடிக்கொள்கிற வினைகள் தான் ஆகாமியம் அப்படின்னு சொல்லப்படுது. செய்யுளுக்கு போனோம்னா முனிவர் சொல்கிறாரு, நினைக்கும் இடத்துல ஒருவனுக்கு எல்லா அறிவு உளவாயினும் எல்லா அறிவு இருந்தும் கைப்பொருள் இழத்ததற்கு ஏதுவாகிய ஊழ் உற்றவிடத்து. அதாவது ஒருத்தனுக்கு எல்லா அறிவும் இருந்தும் அவனுக்கு கையில் இருக்க பொருள் அவன் இழக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிற ஊழ் அவனுக்கு இருக்கு அப்படின்னா அது அவ்வறிவை பேதையாக்கும். இன்னொன்று, அவன் அறிவு சுருங்கி இருப்பினும் கைப்பொருள் ஆதற்கு ஏதுவாகிய ஊழ் அப்படின்னா அவனுடைய அறிவு சுருங்கி இருந்தாலும் அந்த கைப்பொருள் அவனுக்கு சேர்றதுக்கு ஏதுவாகிய ஊழ் அவனுக்கு அவனிடத்தில் இருந்ததுன்னா அது அந்த அறிவை விரிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதுக்கு உதாரணம் எடுத்து சொல்கிறாரு. திருநாவுக்கரசு நாயனார் முன்பு சமண சமயத்தில் மிக்க பற்று அதிகரிக்க பெற்று பின்பு சைவ சமயத்தை அடைந்ததும் அதிசயம் இல்லையா, அது அதிசயமாகாது ஆகலான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய முற்பிறவி செய்த பயன்கள் எல்லாமே அந்த ஊழ் இவருக்கு இந்த சைவ சமயத்துக்கு அவரை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் எடுத்து சொல்கிறாரு. இளவுள் ஆகலூல் அப்படிங்கிறது ரெண்டுமே வேற்றுமை தொகை. உற்றக்கடை என்பது முன்னும் கூறப்பட்டது. இதையே பழமொழியில் எப்படி சொல்கிறாங்கன்னா, சுட்டி சொல்லப்படும் பேரறிவினார் கண்ணும் பட்ட விருத்தம் பலவானால் பட்டப்பொறியின் வகைய கருமம் அதனால் அறிவினை ஊழே யடும் அப்படின்னு சொல்லுது. நினைக்கிற போது
ஒருவனுக்கு எல்லா அறிவும் இருந்தும் இழப்பதற்கு காரணமாகிய ஊழ் அவங்கிட்ட வந்து உற்றுற போது அது அவன் அறிவை மயக்கும். இனி அவன் அறிவு சுருங்கி இருப்பினும் ஆக்கத்திற்கு ஏதுவாகிய ஊழ் வந்து உற்றபோது அது அவன் அறிவை விரிவுபட செய்யும். அதனால தான் திருநாவுக்கரசு நாயனார் முன்பு சமயத்தில் மிக்க பற்றோடு நின்று பின் சைவத்தை அடைந்திடும் வியப்போ என்ன அப்படின்னு கேட்குறார். அறிவு அகற்றும் அப்படிங்கிறது அறிவை விரிவாக்கும் அப்படிங்கிறது பொருள். மடங்கொன்று அறிவகற்றும் கல்வி அப்படின்னு நீதிநெறி விளக்கத்தில் நம்ம பார்க்கலாம். திருவாசகத்திலையும் திருப்பள்ளி எழுச்சியில் அகன்றது உதயம் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முன்னை பிறவிகளில் சிவப்புண்ணிய வாழ்வே சிறந்திருத்தலால் இடையே வந்த இளவூல் இன்னொரு பிறவியை தருதலின்றி தன்னோட கால எல்லையில் நீங்கிவிட முன்னை தவப்பயன் அக்கா வாயிலாக சைவத்தை மீண்டும் சார வைத்தது. நன்னெறி ஆகிய ஞானத்தை காட்டி வீடு பெற்றை வழங்கிவிட்டது அப்படின்னு சொல்கிறார். இதில் இன்னொன்று பார்த்தோம்னா, அப்பர் பெருமான் சமண சமயத்தை தழுவி இருந்தபோது சிவபெருமானை நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், அப்படி எல்லாம் திருவாக்குகளுக்கு எவ்வாறு அமைதி காண்பது, இதுக்கு நம்ம என்ன பொருள் எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கு வரலாம். இதுக்கு நம்ம பார்த்தோம்னா, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு அப்பர் பெருமானே பாடியிருக்கிறதுனால சமணத்தில் ஒழுகிய காலத்தை அவர் வாழ்ந்த நாட்களாகவே கருதவில்லை என்பது தெளிவாக நமக்கு தெரியுது. அதனால் சைவ நெறியில் ஒழுகிய காலமே வாழ்நாள் அப்படின்னு கருதி மறந்தறியேன் அப்படிங்கிறது பாடியிருக்கார். மறந்து அறியேன் அப்படின்னு பாடியிருக்கார். இப்படி இல்லாமல் சமணத்தில் ஒழுகிய போதும் சிவபிரானை வழிபடுதலை விட்டுவிடவில்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய திருமுறையிலே திருவெரும்பியூர் பதிகத்திலே நம்ம பார்த்தோம்னா, அறந்தெரியா ஊத்தைவாய் அறிவில் சிந்தை ஆரம்ப குண்டரோடோடு அயர்ந்து நாளும் மறந்தும் அறன் திருவடிகள் நினைய மாட்டா மதியில் என் வாழ்வெல்லாம் வாழா மண்மேல் பிறந்த நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு அருளி நமக்கு பாடியிருக்கிறத நினைவு கொண்டு ஊழுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நாவுக்கரசரை நமக்கு எடுத்துக்காட்டி முனிவர் நமக்கு சொல்லியிருக்கிறது அற்புதமோ அற்புதம். மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்த்தோம்னா, முன்னர் அமன்மதத்து மூண்டு அரசர் பின் சைவம் துண்ணியது என் வியப்போ சோமேசா உண்ணுங்கால் பேதைப்படுத்தும் இளவுள் அறிவகற்றும் ஆகல் உள் உற்ற கடை. திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். இதுவரைக்கும் அறத்துப்பால் கூறப்பட்டது. இனி அடுத்த பதிவிலிருந்து பொருட்பால் பற்றி நம்ம மாதவ சிவஞான சுவாமிகள் எப்படி உதாரணங்கள் எடுத்து செய்யுளாக சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதே. ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.